ஃபோன் எடுத்துட்டாங்க. ஜூ இன்னைக்கு ஹாலிடேவா இல்லை ஓப்பனாக இருக்குமா? சார் ஓப்பனாக தான் சார் இருக்கும். சரிங்கப்பா நான் வரேன். ம். அப்பா கிட்ட சொன்னேன் ஜூக்கு வரணும்னு சொல்லிட்டு. ஆமாம்மா, இதுதான் ஜூ. இதுதான் வேர்ல்டுலேயே செகண்ட் பிக்கஸ்ட் ஜூ. இல்லடி, அது கரடியில பாண்டான்னு சொல்லுவாங்க அத. ஆமாம்மா, அது கரடியில் ஒரு வகையான கரடி பாண்டா. அப்போ கரடி இருக்குமாப்பா? இல்லைம்மா, இந்த ஜூவில் கரடி இல்லையா. ஏன்னா அதெல்லாமே கோல்டு கண்ட்ரீஸில் தான் இருக்குமா. அப்போ கோல்டு கண்ட்ரீஸ் போகுமாப்பா? இல்லைம்மா, கோல்டு கண்ட்ரீஸ் எல்லாமே நம்ம ஹாலிடே பேக்கேஜில் தான் போகணும். சரிப்பா, இந்த ஆனுவல் ஹாலிடேஸில் நீங்கள் கூப்பிட்டு போங்க. சரிம்மா, போகலாம். ஆமாம்மா, சிறுத்த புலி தான் அது. கரெக்டாக சொல்லிட்ட. எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும்? இதெல்லாம் காட்டிலேருந்து நம்ம பார்க்கறதுக்காக நம்ம சிட்டிலேயே வச்சுருக்கோங்கம்மா. அதனால இதை காடுன்னு சொல்லக்கூடாது, ஜூன்னு சொல்லணும். இதுக்கெல்லாம் சாப்பாடு ஜூ மெயின்டெனன்ஸ்லேருந்து தருவாங்கம்மா. மெயின்டெனன்ஸ்காரங்க வராங்க பாருடி. அதுதாம்மா ரைனோசரஸ். அது தண்ணிலேயே இருக்கும். அது கொம்பு தான் அதுக்கான ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணும். அது இருக்கிறதுலே பவர்ஃபுல் அனிமல். எலிஃபண்ட் மாதிரி இருக்கும், ஆனால் அதை விட ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆமாண்டி, இந்த யானையெல்லாம் நம்ம வீட்டுக்கிட்டே பார்த்துருக்கோம்ல. ஆமாம்மா, இதுதான் கோயில் யானை மாதிரியே இருக்கிற இன்னொரு யானை. ஆமாம்மா, இது போலார் பியர். முன்னாடி பாண்டா பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இது இன்னொரு ஒரு கரடி வகை. ஆமாம்மா, இந்த ஜூ ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கு. வைல்டு அனிமல்ஸும் இருக்குது, டொமஸ்டிக் அனிமல்ஸும் இருக்குது. அதெல்லாம் நீயே பார்த்து சொல்லுடி. ஏண்டி அப்பாவை தொல்லை பண்ணுற? அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. நம்ம இங்கே ஜூக்கு வந்திருக்கோம். ஜூவில் எல்லா அனிமல்ஸும் வச்சுருக்க மாட்டாங்க, ஒரு சில அனிமல்ஸ் தான் வச்சுருப்பாங்க. என்னென்ன அனிமல்ஸ்லாம் நீ பார்த்த? ஆமாமா, ஆமாண்டி, குழந்தை குதிரை பிடிச்சிருக்கு, நம்ம ஏறலாமா? இல்ல, ஆமாம்மா, நான் முன்னாடியே சொன்னேன்ல, நம்ம பார்க்கறதுக்காக ஃபாரஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆமாம்மா, இது கொம்பு மான் தான். இந்த மான் அபூர்வமான வகை. இந்த மான் கொம்பு இல்லைன்னா சீக்கிரமாகவே செத்து போயிடுமா. இல்லைம்மா, அப்படிலாம் பண்ணக்கூடாது. இது ஜூவோட ப்ராப்பர்ட்டி. ஏண்டி நீ தாண்டி
தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க. ஜூக்கு வந்தோமா அனிமல் பார்த்தோமா போனோமான்னு இருக்கணும்டி. சும்மா கேள்வி கேள்வியே கேட்குற. சரிம்மா, பத்திரமா போயிட்டு வாங்க. நீங்க வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கி வைக்கிறோம். பாய். இங்க பாருடி, அடுத்த ஒரு செட்டுக்கு வந்திருக்கோம். இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் இருக்கு, டீர் இருக்கு, அப்புறமா பீகாக் இருக்குடி. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல. இந்த பீகாக்லாம் ரொம்ப கியூட்டா இருக்குப்பா. எனக்கு ஒரு டவுட்டுடி, ஆண் மயில் ஆடு தோகை விரிச்சு ஆடுமா இல்லை பெண் மயில் ஆடுமாடி? எனக்கு தெரியல, வேணா அம்மா கிட்ட கேட்டு சொல்றேன்ப்பா. சரி சரி, ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம அப்பா கிட்ட கேட்கலாம் இதை பத்தி. இந்த ஜிராஃபி பாட்டியா ரொம்ப வெயிட்டா கழுத்து வச்சிருக்கு. ஆமாண்டி, இதெல்லாம் எப்படிதான் சாப்பிடுமோ தெரியலடி. இது இலைய மட்டும்தான் சாப்பிடண்டி, வெயிட்டா இருக்க மரத்துல இருந்து. ஆமா, நம்ம மிஸ் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. இந்த கங்காரு பாட்டியா இன்னும் கியூட்டா இருக்காங்க. ஆமாண்டி, இந்த கங்காரு வயிற்றுலயே குட்டி வச்சுக்குமா. இவங்க எல்லாம் ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. நம்ம போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸை வேறு பேசலாம், நம்ம ஜூ போறோம் சொல்லி. நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாண்டி எல்லா அனிமல்ஸ்க்கு முன்னாடியும். எடுக்கக்கூடாது இதுல. ஏண்டி இப்படியே பண்றாங்க? நம்ம யாருக்குமே தெரியாம எடுத்துக்கலாமா? தப்பு பண்ணக்கூடாது, நம்ம போலாம் டாடி மம்மி கிட்டவா. எப்ப பார்த்தாலும் இவன் இப்படிதான். நம்ம இந்த மானு கிட்ட மட்டும் போய் ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். இல்ல பீகா கிட்ட போய் எடுத்துக்கலாம். இல்ல கங்காரு கிட்ட எடுத்துக்கலாம். இல்ல ஜிராஃபு கிட்ட எடுத்துக்கலாம். ஐயோ, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. இவன் வேற கூப்பிட்டுட்டே இருக்கா. சரி போயிடலாம் நம்ம. அம்மா அம்மா, சொல்லுமா, என்ன வேணும்? நீங்க என்னம்மா சொன்னீங்க நமக்கு எக்ஸாம் முடிஞ்சோடனே எங்கேயாவது ஊருக்கு போலான்னு? எங்கம்மா போறோம் நம்ம? அப்பா கிட்ட கேட்டுட்டு சொல்றேம்மா. அப்பா அப்பா அம்மா கேட்க சொன்னாங்கப்பா, நம்ம எந்த ஊருக்கு என்ன ஊருக்கு போகலாம்? நீங்கள் ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா? அப்பா ஜூக்கு கூட்டிட்டு போறீங்களா? நான் ஜூவே பார்த்தது இல்லப்பா. ஜூவோ? நான் இன்னைக்கு ஹாலிடேவா என்னன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு சொல்கிறேம்மா. சரிப்பா, நாங்க ஆனா இப்பவே கிளம்பி தான் இருக்கோம். சீக்கிரம் வந்தீங்கன்னா போயிடலாம்ப்பா. இல்லை சாப்பிட்டோம். இல்லைம்மா, நாங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணாமல் போனால் அது க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? சரி அப்பா, நீங்க கேட்டுட்டு சொல்லுங்க, நம்ம இப்ப ஜூக்கு போலாம். ஓகேம்மா. என்னங்க ஜூக்கு போகலான்னு சொல்லிட்டு பசங்க தான் சொன்னாங்க. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, நான் கேட்டுட்டு சொல்கிறேன். ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டுறாங்க அவங்க. சரிங்க, கேட்டுட்டு சொல்லுங்க. போ, ஒரு வழியாக ஃபோன் எடுத்துட்டாங்க. ஜூ இன்னைக்கு ஹாலிடேவா இல்லை ஓப்பனாக இருக்குமா? சார் ஓப்பனாக தான் சார் இருக்கும். சரிங்கப்பா, நான் வரேன். நாங்கெல்லாம் ஜூக்கு போறோம் இன்னைக்கு. எங்க அம்மா அப்பா எங்களை ஜூக்கு கூட்டிட்டு போறாங்க. நீங்களும் உங்க அம்மா அப்பா கிட்ட கூட போயிட்டு வரீங்களா? ஆமாண்டி, நாங்களாம் போயிட்டு வரோம். ஓகே, இன்னைக்கு நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வந்து பார்த்துட்டு என்னெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்றோம். சரியா? ஓகேடி, பை பை. பாய் பாய். எவ்வளோ அழகா இருக்கு ஜூ. இதுக்குத்தான் நான் அப்பா கிட்ட சொன்னேன் ஜூக்கு வரணும்னு சொல்லிட்டு. அப்பா அப்பா, இப்படிதான் ஜூ இருக்குமாப்பா? ஆமாம்மா, இதுதான் ஜூ. இதுதான் வேர்ல்டுலேயே செகண்ட் பிக்கஸ்ட் ஜூ. அம்மா, இது என்னம்மா? கரடிவா? கரடிவா? எனக்கு தெரியுமா? இல்லடி, அது கரடியில பாண்டான்னு சொல்லுவாங்க அதை. ஆமாம்மா, அது கரடியில் ஒரு வகையான கரடி பாண்டா. அப்போ கரடி இருக்குமாப்பா? இல்லைம்மா, இந்த ஜூவில் கரடி இல்லையா. ஏன்னா அதெல்லாமே கோல்டு கண்ட்ரீஸில் தான் இருக்குமா. அப்போ கோல்டு கண்ட்ரிஸ் போவோமாப்பா? இல்லைம்மா, கோல்டு கண்ட்ரீஸ் எல்லாமே நம்ம ஹாலிடே பேக்கேஜில் தான் போகணும். சரிப்பா, இந்த ஆனுவல் ஹாலிடேஸ்ல நீங்க கூட்டு போங்க.
சரிம்மா போகலாம். அப்பா அப்பா அடுத்து பாத்தீங்களா? என் புலிப்பா, சிறுத்தை புலி. ஆமாம்மா, சிறுத்தை புலி தான் அது. கரெக்டாக சொல்லிட்ட. எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும்? இந்த சயின்ஸ் மிஷினா சொல்லி கொண்டிருக்காங்க. சிங்கம் புலி எல்லாம் காட்டுல இருக்கும்னு. ஆனா இது காடே இல்லப்பா. எப்படி இருக்கு? இதெல்லாம் காட்டிலேருந்து நம்ம பார்க்கறதுக்காக நம்ம சிட்டிலேயே வச்சுருக்கோங்கம்மா. அதனால இதை காடுன்னு சொல்லக்கூடாது, ஜூன்னு சொல்லணும். அப்ப எனக்கெல்லாம் சாப்பாடு யார் பண்றாருவா? இதுக்கெல்லாம் சாப்பாடு ஜூ மெயின்டெனன்ஸ்லேருந்து தருவாங்கம்மா. ஏய், மெயின்டெனன்ஸ் காரங்க வராங்க பாருடி. அம்மா, இது என்னவா? யானை முன்னாடி கொம்பு வச்சிருக்கு. அது என்னவா அது? எனக்கு தெரியவே இல்ல. அதுதாம்மா ரைனோசரஸ். அப்படின்னா அது என்ன பண்ணும்? அது தண்ணிலேயே இருக்கும். அது கொம்பு தான் அதுக்கான ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதமா யூஸ் பண்ணும். அது இருக்கிறதுலே பவர்ஃபுல் அனிமல். எலிஃபண்ட் மாதிரி இருக்கும், ஆனா அதை விட ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேம்மா, அடுத்து யானை தானே? அது எனக்கு நல்லாவே தெரியும்மா. அது ஏன் போய் வச்சுட்டாங்கன்னே தெரியல. ஏய் ஆமாண்டி, இந்த யானையெல்லாம் நம்ம வீட்டுக்கிட்டே பார்த்துருக்கோம்ல. கோயில்ல இருக்குள்ள தானே அந்த யானை மாதிரியே இருக்காங்க. ஆமாம்மா, இதுதான் கோயில் யானை மாதிரியே இருக்கிற இன்னொரு யானை. தானே அடுத்து பாத்தீங்களா? வெள்ளை கலர்ல இருக்கிற பியர் போலர் பியர் இதுவும். ஆமாமா, இது போலார் பியர். முன்னாடி பாண்டா பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இது இன்னொரு ஒரு கரடி வகை. டாடி இது எல்லாம் வைல்ட் அனிமல்ஸ் டாடி. ஆமாம்மா, இந்த ஜூ ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கு. வைல்ட் அனிமல்ஸும் இருக்குது, டொமஸ்டிக் அனிமல்ஸும் இருக்குது. அப்புறமா இருக்கிறது என்ன டாடி? ஏய் அதெல்லாம் நீயே பார்த்து சொல்லுடி. ஏண்டி அப்பாவை தொல்லை பண்ற? ஆமா ஆமா, எனக்கு தெரியும். ஆடி பூனை மாடி. ஐயோ, இதெல்லாம் எங்க வீட்டு பக்கத்துலயே இருக்கு டாடி. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. நம்ம இங்கே ஜூக்கு வந்திருக்கோம். ஜூவில் எல்லா அனிமல்ஸும் வச்சுருக்க மாட்டாங்க, ஒரு சில அனிமல்ஸ் தான் வச்சுருப்பாங்க. அப்படியா? சரி ஓகே. ஆனா நான் இது வரைக்கும் பார்க்காத அனிமேஷன் பார்த்துட்டேன் டாடி. வெரி குட், தேங்க் யூ என்னென்ன அனிமல்ஸ்லாம் நீ பார்த்த? டாடி. இந்த குடுவை பாருங்க டாடி, ரெண்டு கலர்ல இருக்காங்க. ஆமாம்மா. நான் இந்த கலர் குதிரையை பார்த்ததே இல்லை டாடி நம்ம ஊர்ல. ஏய் ஆமாண்டி, குழந்தை குதிரை பிடிச்சிருக்கு, நம்ம ஏறலாமா? இல்லை. டாடி, இது கேமல் டாடி. டெசர்ட்ல தான் இருக்கும். இங்க வந்துருச்சு. ஆமாம்மா, நான் முன்னாடியே சொன்னேன்ல, நம்ம பார்க்கறதுக்காக ஃபாரஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. டாடி, இது மானா? கொம்பு மான் டாடி. சூப்பரா இருக்கு. ஆமாம்மா, இது கொம்பு மான் தான். இந்த மான் அபூர்வமான வகை. இந்த மான் கொம்பு இல்லைன்னா சீக்கிரமாகவே செத்து போயிடுமா. நம்ம இதை கூட தூக்கிட்டு போலாமா? இல்லைம்மா, அப்படிலாம் பண்ணக்கூடாது. இது ஜூவோட ப்ராப்பர்ட்டி. அப்படியா? சரி, நம்ம வேற இடத்துக்கு போய் பார்ப்போமா டாடி? ஏய் ஏண்டி நீ தாண்டி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க? ஜூக்கு வந்தோமா, அனிமல் பார்த்தோமா, போனோமான்னு இருக்கணும்டி. சும்மா கேள்வி கேள்வியே கேட்குற. அம்மா, நாங்க மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறோமா? நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க, பக்கத்துல தான் இருக்கோம். சரிம்மா, பத்திரமா போயிட்டு வாங்க. நாங்கள் நீங்கள் வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கி வைக்கிறோம். ஓகேம்மா, டாடா. பாய். இங்கே பாருடி, அடுத்த ஒரு செட்டுக்கு வந்திருக்கோம். இந்த செட்டில் பார்த்தினா வெங்காயம் இருக்கு, டீர் இருக்கு, அப்புறமா பீகாக் இருக்குடி. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல? இந்த பெங்காக்லாம் ரொம்ப கியூட்டா இருக்குப்பா. ஏய் எனக்கு ஒரு டவுட்டுடி. ஆண் மயில் ஆடு தோகை விரிச்சு ஆடுமா, இல்லை பெண் மயில் ஆடுமாடி? எனக்கு தெரியாது, நான் வேணா அம்மா கிட்ட கேட்டு சொல்றேன்ப்பா. சரி சரி, ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம அப்பா கிட்ட கேட்கலாம் இதை பற்றி. ஏய், இந்த ஜிராஃபி பாட்டியா ரொம்ப வெயிட்டா கழுத்து வச்சிருக்கு. ஏய் ஆமாண்டி, இதெல்லாம் எப்படிதான் சாப்பிடுமோ தெரியலடி. இது இலைய மட்டும்தான் சாப்பிடண்டி, வெயிட்டா இருக்க மரத்துல இருந்து. ஏய் ஆமாம், நம்ம மிஸ்ஸு சொல்லி கொடுத்துருக்காங்கள. இந்த கங்காரு பாட்டியா இன்னும் கியூட்டா இருக்காங்க. ஏய் ஆமாண்டி, இந்த கங்காரு வயிற்றுலேயே குட்டி வச்சுக்குமா. ஏய், இவங்க எல்லாம் ரொம்ப அழகா இருக்காங்கல்ல? ம். நம்ம போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸை வெறும் பேசலாம், நம்ம ஜூக்கு வந்தோம் சொல்லி. ஏய் நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாண்டி எல்லா அனிமல்ஸ்க்கு முன்னாடியும். எடுக்கக்கூடாது இதுல. ஏண்டி இப்படியே பண்ணுறாங்க? நம்ம யாருக்குமே தெரியாமல் எடுத்து
எடுத்துக்கலாமா? ஆனா தப்பு பண்ணக்கூடாது. நம்ம போலாம் டாடி மம்மி கிட்டவா. ச்சே, எப்போ பார்த்தாலும் இவன் இப்படிதான். நம்ம இந்த மானு கிட்ட மட்டும் போய் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இல்லை பீகா கிட்ட போய் எடுத்துக்கலாம். இல்லை கங்கால் கிட்ட எடுத்துக்கலாம். இல்லை ஜிராஃபு கிட்ட எடுத்துக்கலாம். ஐயோ ஒரே நான் வீட்டுக்கு போறேன் வா. நீ டாடி மம்மி எங்க போறேன் வா 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 போலாம் போலாம். கன்ஃபியூஷனா இருக்கு. இவன் வேற கூப்பிட்டுட்டே இருக்கா. சரி போயிடலாம் நம்ம. டாடா பை 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 எல்லாருக்கும். நாங்க நெக்ஸ்ட் டைம் வர பிளான் பண்ணோம். உங்களை இன்னொரு வாங்க ஜாலியா இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ். அம்மா அம்மா சொல்லுமா, என்ன வேணும்? நீங்க என்னம்மா சொன்னீங்க நமக்கு எக்ஸாம் முடிஞ்சோடனே எங்கேயாவது ஊருக்கு போலான்னு? எங்கம்மா போறோம் நம்ம? நான் அப்பா கிட்ட கேட்டுட்டு சொல்றேம்மா. அப்பா அப்பா அம்மா கேட்க சொன்னாங்கப்பா. நம்ம எந்த ஊருக்கு என்ன ஊருக்கு போகலாம்? நீங்கள் ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா? அப்பா ஜூக்கு கூட்டிட்டு போறீங்களா? நான் ஜூவே பார்த்தது இல்லப்பா. ஜூவோ? நான் இன்னைக்கு ஹாலிடேவா என்னன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு சொல்கிறேம்மா. சரிப்பா நாங்க ஆனா இப்பவே கிளம்பிதான் இருக்கோம். சீக்கிரம் சொன்னீங்கன்னா போயிடலாம்ப்பா. இல்லை சாப்பிட்டோம். இல்லைம்மா, நான் அங்கே செக் பண்ணணும். செக் பண்ணாமல் போனால் அது க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? சரி அப்பா நீங்க கேட்டுட்டு சொல்லுங்க. நம்ம இப்ப ஜூக்கு போலாம். ஓகேம்மா. என்னங்க ஜூக்கு போகலான்னு சொல்லிட்டு பசங்கன்னா சொன்னாங்க. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, நான் கேட்டுட்டு சொல்கிறேன். ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்றாங்க அவங்க. சரிங்க, கேட்டுட்டு சொல்லுங்க. அப்பா ஒரு வழியாக ஃபோன் எடுத்துட்டாங்க. ஜூ இன்னைக்கு ஹாலிடேவா இல்லை ஓப்பனாக இருக்குமா? சார் ஓப்பனாக தான் சார் இருக்கும். சரிங்கப்பா நான் வரேன். ம் ஏய் நாங்கெல்லாம் ஜூக்கு போறோம் இன்னைக்கு. எங்க அம்மா அப்பா எங்க ஜூக்கு கூட்டிட்டு போறாங்க. நீங்களும் உங்க அம்மா அப்பா கிட்ட கூட போயிட்டு வரீங்களா? ஆமாண்டி, நாங்களாம் போயிட்டு வரோம். ஓகே இன்னைக்கு நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வந்து பார்த்துட்டு என்னெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்றோம். சரியா? ஓகேடி, பை பை. பை பை. எவ்வளோ அழகா இருக்கு ஜூ. இதுக்குத்தான் நான் அப்பா கிட்ட சொன்னேன் ஜூக்கு வரணும்னு சொல்லிட்டு. அப்பா அப்பா இப்படிதான் ஜூ இருக்குமாப்பா? ஆமாம்மா, இதுதான் ஜூ. இதுதான் வேர்ல்டுலேயே செகண்ட் பிக்கஸ்ட் ஜூ. அம்மா இது என்னம்மா? கரடிவா? கரடிவா எனக்கு தெரியுமா? இல்லடி, அது கரடியில பாண்டான்னு சொல்லுவாங்க அதை. ஆமாம்மா, அது கரடியில் ஒரு வகையான கரடி பாண்டா. அப்போ கரடி இருக்குமாப்பா? இல்லைம்மா, இந்த ஜூவில் கரடி இல்லையா. ஏன்னா அதெல்லாமே கோல்டு கண்ட்ரீஸில் தான் இருக்குமா. அப்போ கோல்டு கண்ட்ரிஸ் போவோமாப்பா? இல்லைம்மா, கோல்டு கண்ட்ரீஸ் எல்லாமே நம்ம ஹாலிடே பேக்கேஜில் தான் போகணும். சரிப்பா, இந்த ஆனுவல் ஹாலிடேஸ்ல நீங்க கூட்டு போங்க. சரிம்மா போகலாம். அப்பா அப்பா அடுத்து பாத்தீங்களா? என் திருட்டு புலி. ஆமாம்மா, சிறுத்தை புலி தான் அது. கரெக்டாக சொல்லிட்ட. எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும்? நீங்க சயின்ஸ் மிஷனா பண்ணி கொடுத்திருக்காங்க. சிங்கம் புலி எல்லாம் காட்டுல இருக்கும்னு. ஆனா இது காடே இல்லப்பா. எப்படி இருக்கு? இதெல்லாம் காட்டிலேருந்து நம்ம பார்க்கறதுக்காக நம்ம சிட்டிலேயே வச்சுருக்கோங்கம்மா. அதனால இதை காடுன்னு சொல்லக்கூடாது, ஜூன்னு சொல்லணும். அப்ப எனக்குலாம் சாப்பாடு யார் பண்றாருவா? இதுக்கெல்லாம் சாப்பாடு ஜூ மெயின்டெனன்ஸ்லேருந்து தருவாங்கம்மா. ஏய், மெயின்டெனன்ஸ் காரங்க வராங்க பாருடி. அம்மா, இது என்னவா? யானை முன்னாடி கொம்பு வச்சிருக்கு. அது என்னவா அது? எனக்கு தெரியவே இல்ல. அதுதாம்மா ரைனோசரஸ். அப்படின்னா அது என்ன பண்ணும்? அது தண்ணிலேயே இருக்கும். அது கொம்பு தான் அதுக்கான ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணும். அது இருக்கிறதுலே பவர்ஃபுல் அனிமல். எலிஃபெண்ட் மாதிரி இருக்கும், ஆனால் அதை விட ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா, அடுத்து யானை தானே. அது எனக்கு நல்லாவே தெரியும்மா. அது ஏன் போயிட்டு வச்சுட்டாங்கன்னே தெரியல. ஏய் ஆமாண்டி, இந்த யானையெல்லாம் நம்ம வீட்டுக்கிட்டே பார்த்துருக்கோம்ல. கோயில்ல இருக்குள்ள தானே அந்த யானை மாதிரி இருக்காங்க. ஆமாம்மா, இதுதான் கோயில் யானை மாதிரியே இருக்கிற இன்னொரு யானை. தானே அடுத்து பார்த்தீங்களா? வெள்ளை கலர்ல இருக்கிற பியர் பியர்
இது போலார் பேர். முன்னாடி பாண்டா பார்த்தோம்ல, அதே மாதிரி இது இன்னொரு ஒரு கரடி வகை. டாடி இதெல்லாம் வைல்ட் அனிமல்ஸ் டாடி. ஆமாம்மா, இந்த ஜூ ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கு. வைல்ட் அனிமல்ஸும் இருக்குது, டொமஸ்டிக் அனிமல்ஸும் இருக்குது. அப்புறமா இருக்கிறது என்ன டாடி? ஏய், அதெல்லாம் நீயே பார்த்து சொல்லுடி. ஏண்டி அப்பாவை தொல்லை பண்ற? ஆமா ஆமா எனக்கு தெரியும். ஆடி பூனை மாடி. ஐயோ இதெல்லாம் எங்க வீட்டு பக்கத்துலயே இருக்கு டாடி. அப்படிலாம் சொல்லக்கூடாதும்மா. நம்ம இங்கே ஜூக்கு வந்திருக்கோம். ஜூவில் எல்லா அனிமல்ஸும் வச்சுருக்க மாட்டாங்க, ஒரு சில அனிமல்ஸ் தான் வச்சுருப்பாங்க. அப்படியா? சரி ஓகே. ஆனா நான் இது வரைக்கும் பார்க்காத அனிமேஷன் பார்த்துட்டேன் டாடி. வெரி குட், தேங்க்யூ என்னென்ன அனிமல்ஸ்லாம் நீ பார்த்த? டாடி. இந்த குதிரை பாருங்க டாடி, ரெண்டு கலர்ல இருக்காங்க. ஆமாம்மா. நான் இந்த கலர் குதிரையை பார்த்ததே இல்லை டாடி நம்ம ஊர்ல. ஏய் ஆமாண்டி, குழந்தை குதிரை பிடிச்சிருக்கு, நம்ம ஏறலாமா? இல்லை. டாடி, இது கேமல் டாடி. டெசர்ட்ல தான் இருக்கும். இங்க வந்துருச்சு. ஆமாம்மா, நான் முன்னாடியே சொன்னேன்ல, நம்ம பார்க்குறதுக்காக ஃபாரஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. டாடி இது மானா? கொம்பு மான் டாடி. சூப்பரா இருக்கு. ஆமாம்மா, இது கொம்பு மான் தான். இந்த மான் அபூர்வமான வகை. இந்த மான் கொம்பு இல்லைன்னா சீக்கிரமாகவே செத்து போயிடுமா. நம்ம வீட்டை கூட தூக்கிட்டு போலாமா? இல்லைம்மா, அப்படிலாம் பண்ணக்கூடாது. இது ஜூவோட ப்ராப்பர்ட்டி. அப்படியா? சரி நம்ம வேற இடத்துக்கு போய் பார்ப்போமா டாடி? ஏய் ஏண்டி நீ தாண்டி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க? ஜூக்கு வந்தோமா, அனிமல் பார்த்தோமா, போனோமான்னு இருக்கணும்டி. சும்மா கேள்வி கேள்வியே கேட்குற. அம்மா நாங்க மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறோமா? நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க, பக்கத்துல தான் இருக்கோம். சரிம்மா, பத்திரமா போயிட்டு வாங்க. நாங்கள் நீங்கள் வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கி வைக்கிறோம். ஓகேம்மா, டாடா. பாய். இங்கே பாருடி, அடுத்த ஒரு செட்டுக்கு வந்திருக்கோம். இந்த செட்டில் பார்த்தினா வெங்காயம் இருக்குது, டீர் இருக்குது, அப்புறமா பீகாக் இருக்குடி. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல? இந்த பெங்காக்லாம் ரொம்ப கியூட்டா இருக்குப்பா. ஏய் எனக்கு ஒரு டவுட்டுடி, ஆண் மயில் ஆடு தோகை விரிச்சு ஆடுமா இல்லை பெண் மயில் ஆடுமாடி? எனக்கு தெரியல, நான் வேணா அம்மா கிட்ட கேட்டு சொல்றேன்ப்பா. சரி சரி, ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம அப்பா கிட்ட கேட்கலாம் இதை பற்றி. ஏய் இந்த ஜிராஃபி பாட்டியா ரொம்ப வெயிட்டா கழுத்து வச்சிருக்கு. ஏய் ஆமாண்டி, இதெல்லாம் எப்படிதான் சாப்பிடுமோ தெரியலடி. இது இலைய மட்டும்தான் சாப்பிடண்டி, வெயிட்டா இருக்க மரத்துல இருந்து. ஏய் ஆமாம், நம்ம மிஸ்ஸு சொல்லி கொடுத்துருக்காங்களே. ஏய் இந்த கங்காரு பாட்டியா இன்னும் கியூட்டா இருக்காங்க. ஏய் ஆமாண்டி, இந்த கங்காரு வயிற்றுலேயே குட்டி வச்சுக்குமா. ஏய் இவங்க எல்லாம் ரொம்ப அழகா இருக்காங்கல்ல? ஏய். நம்ம போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸை வெறும் பேசலாம், நம்ம ஜூ பார்த்தோம் சொல்லி. ஏய் நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாண்டி எல்லா அனிமல்ஸ்க்கு முன்னாடியும். எடுக்க கூடாது இதுல. ஏண்டி இப்படியே பண்ணுறாங்க? நம்ம யாருக்குமே தெரியாமல் எடுத்துக்கலாமா? நானும் தப்பு பண்ணக்கூடாது. நம்ம போலாம் டாடி மம்மி கிட்டவா. ச்சே, எப்போ பார்த்தாலும் இவன் இப்படிதான். நம்ம இந்த மானுக்கிட்ட மட்டும் போய் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஏய் இல்லை இல்லை, பீகாக் கிட்ட போய் எடுத்துக்கலாம். இல்லை இல்லை, கங்காரு கிட்ட எடுத்துக்கலாம். இல்லை இல்லை, ஜிராஃபு கிட்ட எடுத்துக்கலாம். ஐயோ ஒரே நான் வீட்டுக்கு போனேவா, நீ டாடி மம்மி எங்க போனேவா? வா வா போலாம் போலாம். கன்ஃபியூஷனாக இருக்கு. இவன் வேற கூப்பிட்டுட்டே இருக்கா. சரி போயிடலாம் நம்ம. டாடா பை 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 எல்லாருக்கும். நாங்க நெக்ஸ்ட் டைம் வர பிளான் பண்ணோம். உங்களை இன்னொரு வாங்க, ஜாலியா இருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா அம்மா சொல்லுமா, என்ன வேணும்? நீங்க என்னம்மா சொன்னீங்க? நமக்கு எக்ஸாம் முடிஞ்சோடனே எங்கேயாவது ஊருக்கு போலான்னு. எங்கம்மா போறோம் நம்ம? நான் அப்பா கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேம்மா. அப்பா அப்பா அம்மா கேட்க சொன்னாங்கப்பா. நம்ம எந்த ஊருக்கு என்ன ஊருக்கு போகலாம்? நீங்கள் ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா? அப்பா ஜூக்கு கூட்டிட்டு போறீங்களா? நான் ஜூவே பார்த்தது இல்லப்பா. ஜூவோ? நான் இன்னைக்கு ஹாலிடேவா என்னன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு சொல்கிறேம்மா. சரிப்பா, நாங்க ஆனா இப்பவே கிளம்பி தான் இருக்கோம். சீக்கிரம் வந்தீங்கன்னா போயிடலாம்ப்பா. இல்லை சாப்பிட்டோம். இல்லைம்மா, நான் அங்கே செக் பண்ணணும். செக் பண்ணாமல் போனால் அது க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? சரி அப்பா, நீங்க கேட்டுட்டு சொல்லுங்க. நம்ம இப்ப ஜூக்கு போலாம். ஓகேம்மா. என்னங்க
ஜூக்கு போகலான்னு சொல்லிட்டு பசங்க தான் சொன்னாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம்மா, நான் கேட்டுட்டு சொல்கிறேன். ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்றாங்க அவங்க. சரிங்க, கேட்டுட்டு சொல்லுங்க. போ, ஒரு வழியாக ஃபோன் எடுத்துட்டாங்க. ஜூ, இன்னைக்கு ஹாலிடேவா இல்லை ஓப்பனாக இருக்குமா? சார், ஓப்பனாக தான் சார் இருக்கும். சரிங்கப்பா, நான் வரேன். ம். ஏய் நாங்கெல்லாம் ஜூக்கு போறோம் இன்னைக்கு. எங்க அம்மா அப்பா எங்க ஜூக்கு கூட்டிட்டு போறாங்க. நீங்களும் உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு கூட போயிட்டு வரீங்களா? ஆமாண்டி, நாங்களாம் போயிட்டு வரோம். ஓகே, இன்னைக்கு நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வந்து பார்த்துட்டு என்னெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்றோம். சரியா? ஓகேடி, பை பை. பாய் பாய். எவ்வளோ அழகா இருக்கு ஜூ. இதுக்குத்தான் நான் அப்பா கிட்ட சொன்னேன் ஜூக்கு வரணும்னு சொல்லிட்டு. அப்பா அப்பா இப்படிதான் ஷூ இருக்குமாப்பா? ஆமாம்மா, இதுதான் ஜூ. இதுதான் வேர்ல்டுலேயே செகண்ட் பிக்கஸ்ட் ஜூ. அம்மா இது என்னம்மா? கரடிவா? கரடிவா? எனக்கு தெரியுமா? இல்லடி, அது கரடியில பாண்டான்னு சொல்லுவாங்க அதை. ஆமாம்மா, அது கரடியில் ஒரு வகையான கரடி பாண்டா. அப்போ கரடி இருக்குமாப்பா? இல்லைம்மா, இந்த ஜூவில் கரடி இல்லையா. ஏன்னா அதெல்லாமே கோல்டு கண்ட்ரீஸில் தான் இருக்குமா. அப்போ கோல்டு கண்ட்ரிஸ் போவோமாப்பா? இல்லைம்மா, கோல்டு கண்ட்ரீஸ் எல்லாமே நம்ம ஹாலிடே பேக்கேஜில் தான் போகணும். சரிப்பா, இந்த ஆனுவல் ஹாலிடேஸ்ல நீங்க கூட்டு போங்க. சரிம்மா, போகலாம். அப்பா அப்பா அடுத்து பாத்தீங்களா? என் திருட்டு போய் ஆமாம்மா, சிறுத்தை புலி தான் அது. கரெக்டாக சொல்லிட்ட. எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும்? நீங்க சயின்ஸ் மிஷினா பண்ணி கொண்டிருக்காங்க. சிங்கம் புலி எல்லாம் காட்டுல இருக்கணும். ஆனா இது காடே இல்லப்பா. எப்படி இருக்கு? இதெல்லாம் காட்டிலேருந்து நம்ம பார்க்கறதுக்காக நம்ம சிட்டிலேயே வச்சுருக்கோங்கம்மா. அதனால இதை காடுன்னு சொல்லக்கூடாது, ஜூன்னு சொல்லணும். அப்ப எனக்குலாம் சாப்பாடு யார் பண்றாருவா? இதுக்கெல்லாம் சாப்பாடு ஜூ மெயின்டெனன்ஸ்லேருந்து தருவாங்கம்மா. ஏய், மெயின்டெனன்ஸ் காரங்க வராங்க பாருடி. அம்மா, இது என்னவா? யானை முன்னாடி கொம்பு வச்சிருக்கு. அது என்னவா அது? எனக்கு தெரியவே இல்ல. அதுதாம்மா ரைனோசரஸ். அப்படின்னா அது என்ன பண்ணும்? அது தண்ணிலேயே இருக்கும். அது கொம்பு தான் அதுக்கான ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணும். அது இருக்கிறதுலே பவர்ஃபுல் அனிமல். எலிஃபண்ட் மாதிரி இருக்கும், ஆனால் அதை விட ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேம்மா, அடுத்து யானை தானே? அது எனக்கு நல்லாவே தெரியும்மா. அது ஏன் போயிட்டு வச்சுட்டாங்கன்னே தெரியல. ஏய் ஆமாண்டி, இந்த யானையெல்லாம் நம்ம வீட்டுக்கிட்டே பார்த்துருக்கோம்ல. கோயில்ல இருக்குள்ள தானே அந்த யானை மாதிரி இருக்காங்க. ஆமாம்மா, இதுதான் கோயில் யானை மாதிரியே இருக்கிற இன்னொரு யானை. தானே அடுத்து பார்த்தீங்களா? வெள்ளை கலர்ல இருக்கிற பியர் பியர் போலர் பியர் அடி இதுவும். ஆமாம்மா, இது போலார் பியர். முன்னாடி பாண்டா பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இது ஒரு கரடி வகை. தானே இதெல்லாம் வைல்ட் அனிமல்ஸ் அடி. ஆமாம்மா, இந்த ஜூ ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கு. வைல்டு அனிமல்ஸும் இருக்குது, டொமஸ்டிக் அனிமல்ஸும் இருக்குது. அப்புறமா இருக்கிறது என்னடா அடி? ஏய் அதெல்லாம் நீயே பார்த்து சொல்லுடி. ஏண்டி அப்பாவை தொல்லை பண்ற? ஆமா ஆமா, எனக்கு தெரியும். ஆடி பூனை மாடி. ஐயோ, இதெல்லாம் எங்க வீட்டு பக்கத்துலயே இருக்குடா நீ. அப்படிலாம் சொல்லக்கூடாதும்மா. நம்ம இங்கே ஜூக்கு வந்திருக்கோம். ஜூவில் எல்லா அனிமல்ஸும் வச்சுருக்க மாட்டாங்க, ஒரு சில அனிமல்ஸ் தான் வச்சுருப்பாங்க. அப்படியா? சரி ஓகே. ஆனா நான் இது வரைக்கும் பார்க்காத அனிமேஷன் பார்த்துட்டேன் டாடி. வெரி குட், தேங்க்யூ என்னென்ன அனிமல்ஸ்லாம் நீ பார்த்த? டாடி. இந்த குடுவையை பாருங்க டாடி, ரெண்டு கலர்ல இருக்காங்க. ஆமாம்மா. நான் இந்த கலர் குதிரையை பார்த்ததே இல்லை டாடி நம்ம ஊர்ல. ஏய் ஆமாண்டி, குழந்தை குதிரை பிடிச்சிருக்கு, நம்ம ஏறலாமா? இல்லை. டாடி, இது கேமல் டாடி. டெசர்ட்ல தான் இருக்கும். இங்க வந்துருச்சு. ஆமாம்மா, நான் முன்னாடியே சொன்னேன்ல, நம்ம பார்க்குறதுக்காக ஃபாரஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. டாடி, இது மானா? கொம்பு மான் டாடி. சூப்பரா இருக்கு. ஆமாம்மா, இது கொம்பு மான் தான். இந்த மான் அபூர்வமான வகை. இந்த மான்
கொம்பு இல்லைன்னா சீக்கிரமாகவே செத்து போயிடுமா. நம்ம வீட்டை கூட தூக்கிட்டு போலாமா? இல்லைம்மா, அப்படிலாம் பண்ணக்கூடாது. இது ஜூவோட ப்ராப்பர்ட்டி. அப்படியா? சரி, நம்ம வேற இடத்துக்கு போய் பார்ப்போமா டாடி? ஏண்டி நீ தாண்டி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க? ஜூக்கு வந்தோமா அனிமல் பார்த்தோமா போனோமான்னு இருக்கணும்டி. சும்மா கேள்வியே கேட்குற. அம்மா, நாங்க மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறோமா? நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, பக்கத்துல தான் இருக்கோம். சரிம்மா, பத்திரமா போயிட்டு வாங்க. நீங்கள் வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கி வைக்கிறோம். ஓகேம்மா, டாடா. பாய். இங்கே பாருடி, அடுத்த ஒரு செட்டுக்கு வந்திருக்கோம். இந்த செட்டில் பார்த்தினா வெங்காயம் இருக்கு, டீர் இருக்கு, அப்புறமா பீகாக் இருக்குடி. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல? இந்த பெங்காக்லாம் ரொம்ப கியூட்டா இருக்குப்பா. எனக்கு ஒரு டவுட்டுடி, ஆண் மயில் ஆடு தோவை விரிச்சு ஆடுமா இல்லை பெண் மயில் ஆடுமாடி? எனக்கு தெரியல, நான் வேணா அம்மா கிட்ட கேட்டு சொல்றேன்ப்பா. சரி ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம அப்பா கிட்ட கேட்கலாம் இதை பற்றி. இந்த ஜிலேபி பாட்டியா ரொம்ப வெயிட்டா கழுத்து வச்சிருக்கு. ஆமாண்டி, இதெல்லாம் எப்படிதான் சாப்பிடுமோ தெரியலடி. இது இலைய மட்டும்தான் சாப்பிடண்டி, வெயிட்டா இருக்க மரத்துல இருந்து. ஆமாம், நம்ம மிஸ்ஸு சொல்லி கொடுத்துருக்காங்களே. இந்த கங்காரு பாட்டியா இன்னும் கியூட்டா இருக்காங்க. ஆமாண்டி, இந்த கங்காரு வயிற்றுலேயே குட்டி வச்சுக்குமா. இவங்க எல்லாம் ரொம்ப அழகா இருக்காங்கல்ல? நம்ம போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸை வெறும் பேசலாம், நம்ம ஜூ போறோம்னு சொல்லி. நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாண்டி எல்லா அனிமல்ஸ்க்கு முன்னாடியும். எடுக்க கூடாது இதுல. ஏண்டி இப்படியே பண்ணுறாங்க? நம்ம யாருக்குமே தெரியாமல் எடுத்துக்கலாமா? நான் தப்பு பண்ணக்கூடாது, நம்ம போலாம் டாடி மம்மி கிட்டவா. ச்சே, எப்போ பார்த்தாலும் இவன் இப்படிதான். நம்ம இந்த மானுக்கிட்ட மட்டும் போய் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இல்லை பீகாக் கிட்ட போய் எடுத்துக்கலாம். இல்லை கங்கால் கிட்ட எடுத்துக்கலாம். இல்லை ஜிராஃபு கிட்ட எடுத்துக்கலாம். ஐயோ, ஒரே நான் வீட்டுக்கு போனேவா, நீ டாடி மம்மி எங்க போனேவா, வா வா போலாம் போலாம். கன்ஃபியூஷனாக இருக்கு. இவன் வேற கூப்பிட்டுட்டே இருக்கா. சரி போயிடலாம் நம்ம. டாடா, பை 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 எல்லாருக்கும். நாங்க நெக்ஸ்ட் டைம் வர பிளான் பண்ணோம். உங்களை இன்னொரு கவாங்க, ஜாலியா இருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா அம்மா, சொல்லுமா, என்ன வேணும்? நீங்க என்னம்மா சொன்னீங்க? நமக்கு எக்ஸாம் முடிஞ்சோடனே எங்கேயாவது ஊருக்கு போலான்னு. எங்கம்மா போறோம் நம்ம? நான் அப்பா கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேம்மா. அப்பா அப்பா, அம்மா கேட்க சொன்னாங்கப்பா. நம்ம எந்த ஊருக்கு என்ன ஊருக்கு போகலாம்? நீங்கள் ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா? அப்பா, ஜூக்கு கூட்டிட்டு போறீங்களா? நான் ஜூவே பார்த்தது இல்லப்பா. ஜூவோ? நான் இன்னைக்கு ஹாலிடேவா என்னன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு சொல்கிறேம்மா. சரிப்பா, நாங்க ஆனா இப்பவே கிளம்பி தான் இருக்கோம். சீக்கிரம் சொன்னீங்கன்னா போயிடலாம்ப்பா. இல்லை சாப்பிட்டோம். இல்லைம்மா, நான் அங்கே செக் பண்ணணும். செக் பண்ணாமல் போனால் அது க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? சரி அப்பா, நீங்க கேட்டுட்டு சொல்லுங்க. நம்ம இப்ப ஜூக்கு போலாம். ஓகேம்மா. என்னங்க, ஜூக்கு போகலான்னு சொல்லிட்டு பசங்கன்னா சொன்னாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம்மா, நான் கேட்டுட்டு சொல்கிறேன். ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்றாங்க அவங்க. சரிங்க, கேட்டுட்டு சொல்லுங்க. ஒரு வழியாக ஃபோன் எடுத்துட்டாங்க. ஜூ இன்னைக்கு ஹாலிடேவா இல்லை ஓப்பனாக இருக்குமா? சார் ஓப்பனாக தான் சார் இருக்கும். சரிங்கப்பா, நான் வரேன். ம். நாங்கெல்லாம் ஜூக்கு போறோம் இன்னைக்கு. எங்க அம்மா அப்பா எங்களை ஜூக்கு கூட்டிட்டு போறாங்க. நீங்களும் உங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டு கூட போயிட்டு வரீங்களா? ஆமாண்டி, நாங்களாம் போயிட்டு வரோம். ஓகே, இன்னைக்கு நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வந்து பார்த்துட்டு என்னெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்றோம். சரியா? ஓகேடி, பை பை. பாய் பாய். எவ்வளோ அழகா இருக்கு ஜூ. இதுக்குத்தான் நான் அப்பா கிட்ட சொன்னேன் ஜூக்கு வரணும்னு சொல்லிட்டு. அப்பா அப்பா, இப்படிதான் ஷூ இருக்குமாப்பா? ஆமாம்மா, இதுதான் ஜூ. இதுதான் வேர்ல்டுலேயே செகண்ட் பிக்கஸ்ட் ஜூ. அம்மா, இது என்னம்மா? கரடிவா? கரடிவா? எனக்கு தெரியுமா? இல்லடி, அது கரடியில் பாண்டான்னு சொல்லுவாங்க அதை. ஆமாம்மா, அது கரடியில் ஒரு வகையான கரடி பாண்டா. அப்போ கரடி இருக்குமாப்பா? இல்லைம்மா,
இந்த ஜூவில் கரடி இல்லையா, ஏன்னா அதெல்லாமே கோல்டு கண்ட்ரீஸில் தான் இருக்குமா. அப்போ கோல்டு கண்ட்ரிஸ் போவோமாப்பா? இல்லைம்மா, கோல்டு கண்ட்ரீஸ் எல்லாமே நம்ம ஹாலிடே பேக்கேஜில் தான் போகணும். சரிப்பா, இந்த ஆனுவல் ஹாலிடேஸில் நீங்கள் கூட்டு போங்க. சரிம்மா, போகலாம். அப்பா அப்பா அடுத்து பாத்தீங்களா? என்- புலிப்பா, சிறுத்தை புலி. ஆமாம்மா, சிறுத்த புலி தான் அது. கரெக்டாக சொல்லிட்ட. எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும்? நீங்க சயின்ஸ் மிஷினா சொல்லி கொண்டிருக்காங்க. சிங்கம் புலி எல்லாம் காட்டுல இருக்கணும். ஆனா இது காடே இல்லப்பா. எப்படி இருக்கு? இதெல்லாம் காட்டிலேருந்து நம்ம பார்க்கறதுக்காக நம்ம சிட்டிலேயே வச்சுருக்கோங்கம்மா. அதனால இதை காடுன்னு சொல்லக்கூடாது, ஜூன்னு சொல்லணும். அப்ப எனக்குலாம் சாப்பாடு யார் பண்றாருவா? இதுக்கெல்லாம் சாப்பாடு ஜூ மெயின்டெனன்ஸ்லேருந்து தருவாங்கம்மா. ஏய், மெயின்டெனன்ஸ் காரங்க வராங்க பாருடி. அம்மா, இது என்னவா? யானை முன்னாடி கொம்பு வச்சிருக்கு. அது என்னவா அது? எனக்கு தெரியவே இல்ல. அதுதாம்மா ரைனோசரஸ். அப்படின்னா அது என்ன பண்ணும்? அது தண்ணியிலேயே இருக்கும். அது கொம்பு தான் அதுக்கான ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணும். அது இருக்கிறதுலே பவர்ஃபுல் அனிமல். எலிஃபெண்ட் மாதிரி இருக்கும், ஆனால் அதை விட ஸ்ட்ராங்.